1979ஆம் ஆண்டு ஈரான்ல இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி கார்டு காப்ஸ்ன்னு சொல்லிட்டு சுப்ரீம் லீடராக இருந்தவர் தான் காமெனி. அவரால் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த படை உருவான பிற்பாடு தான் மிடில் ஈஸ்ட் ஏஷியாவில் பதட்டமான சூழ்நிலை உருவானது. காரணம் என்னென்னா ஹவுதி மற்றும் ஹெசபுல்லா இது போல் தீவிரவாத அமைப்புகள்லாம் உருவானுச்சு. இவங்கள தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இதே போல் தான் இப்போ பங்களாதேஷில் யுனஸ் கவர்மெண்ட்டு இப்போ இன்டரீம் கவர்மெண்ட்டாக அங்கே இருக்காங்க. அங்கே ஏற்கனவே அதிபராக இருந்தவொன்னே ஷேக் ஹசீனா அவங்க வன்முறையெல்லாம் ஏற்பட்டுச்சு. இந்தியாவில் வந்துட்டு அடைக்கலம் கேட்டாங்க. இந்த யுனஸ் கவர்மெண்ட்டு இப்போ இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி ஆர்மின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த நாட்டில் ஆர்மி இருக்குது. இந்த புரட்சி படையோட ஐடியாலஜி என்னென்னா, பாதி ஜிகாஸ்டாவும் இருப்பான், பாதி சிப்பாயாகவும் இருப்பான். இதுக்கு ட்ரைனிங்கு மற்றும் வெப்பன்ஸு இதெல்லாம் பணம்லாம் யார் உதவி பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் தான். அங்கே உள்ள எக்ஸு ஆர்மி ஆஃபீஸர்ஸு எக்ஸ் ஐஎஸ்ஐ சேர்ந்தவங்க தான் இவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ஒரு மிடில் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்துட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவில்